வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றினா நம்மளோட சேனல்லே வரைக்கும் பார்க்காத ரேசிங் கண்டென்ட்டு தான் மக்களே. இந்த கேமை நான் இப்போ தான் புதுசாகவே வந்திருக்கேன். இதுக்கு வேறு காப்பி போடுவாங்க, பரவாயில்ல, காசாக வருது. ரேஸ் போ என்னது இது? ஏதோ ஒரு மூடு என்டர் ப்ளே எப்படியே எழுதி மொக்க பீஸாக தான் இருக்க போடுங்க. எப்படியே நாங்கள் உண்டாது தெரிஞ்ச விஷயம் தானே மக்களே. கோ பாருங்க, அசால்ட்டாக முந்திடுவாங்க. யாரும் நமக்கு டச் கூட பண்ண முடியாது. எல்லா கேம்ஸும் இதுதானே மக்களே. டே ஜாக்கு, அச்சோ இது என்னது மக்களே? இந்த கேம்ல நெசமாவே சில பல பேர் என்ன முந்துறானுங்க. அச்சோ, இதெல்லாம் நம்ம இப்படி தான் மக்களை போய் ஜெயிக்கணும். இந்த மாதிரி ஒரு சிலலாம் கேம்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். ஓடின போனால் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஜேக்கு தொடர்ந்து கூட நினைக்காது, கவலையே படாதுங்க மக்களே. கிராஃபிக்ஸ் மோசமாக தான் இருக்குது. நம்ம பைக்கோட கிராஃபிக்ஸ் தான் எல்லாத்தையும் விட மோசமாக இருக்குது. மித்தலாவது பரவாயில்ல மக்களே. நம்ம பைக்கோட கிராஃபிக்ஸ் பாட்டு மோசமாக இருக்குது. நம்மள என்ன இன்ஜின் அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்களா? பிரேக்கெல்லாம் யாருக்கு போடா. இந்த டாப் ஸ்பீடு ஏற்றிக்கும் எனக்கு வேணுங்கிறது ஃபுல் டாப் ஸ்பீடு. போவோமா பாரு, நம்ம போட்ட அப்டேட்டுக்கு வண்டி பிச்சுக்க போகுது. லாஸ்ட் டைம் 123 போச்சுல மேக்ஸ். பார்ப்போம். டாட்டா பை பை மக்களே. ஆக்சிலேஷன் லைட்டாக ஃபீல் ஆகுது. 124 தான் நடடே. ஸ்லோ டவுன் கார்னரா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. நம்ம கிட்டேவா நான் தாடாடே. எவன் ஜாக்கு இவன் என்ன மக்களை புயலுக்கு முன்னாடி போயிட்டு கிடக்குறான். டேய் தேவையில்லை எனக்கு. பிரேக்கெல்லாம் சுத்தமாக தேவையே இல்லை. இதுதான் இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கிறது. டேய் அச்சோ, போய் பிடிக்கணுமே மக்களே. ஃபஸ்ட்டா எஸ் ஈஸி. ஜாக்கு 3ஆவதா? அவன் கார்னர் நடுவில் வந்தவன் தெரில. டெவில் எனர்ஜி மக்களே. மான்ஸ்டர் எனர்ஜிக்கு மிஸ் அவுட். கிராஷ். அதே கிராஷுக்கு கிராஷா? டாப் ஸ்பீடை தூக்கு. எஸ் ஓட்டே நைட்டு மக்களே. இந்த பைக் 125 தாண்டாதா? போடா. இந்த காரை நம்ம ஸ்லோ டவுன் பண்ணியே தான் மக்களே ஆகணும். இல்லைன்னா அவ்வளோதான், மறந்துட வேண்டியது தான். ஏய் ஏன்டா ஷூ? ஷூவாலே அடிப்பேன், ஓடிடு. தேவலன்றேன், ஓடு. எனக்கு இதே போதும். ஏய் யாரா இவனுங்க? எங்க வந்திருக்கானுங்க மக்களே? இவனுங்க நான் விட்றதா இல்லை கூட. ஏய் தம்பி, என்ன நீ எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்க? தப்பு. ஓடு. அசால்ட்டு மக்களே. ஜஸ்ட்டு மிஸ்ல வர தப்பிச்சுட்டு இருக்கோம் நம்ம. பாருங்க எவ்வளோ பெரிய கார்னர்ன்ட்டு. நான் 125க்கு குறையில மித்தவங்களாம் குறைஞ்சிருப்பானுங்க. அதுதான் எனக்கு அவ்வளோ பின்னாடி வந்துட்டு இருக்கானுங்க. சொத்தே கிடக்குறேன் இல்லை லைனு. அது சென்டர் இல்லை பைக்கு. இந்த சைட் தான் பைக்குன்னு நினைக்கிறேன். லூஸ் இட். மிஸ் அவுட். அப்கிரேட்ரா போடா. என்னடா நெக்ஸ்ட்னா நோ இன்டர்நெட் கனெக்ஷன்ன்றீங்க நீங்கள்? ஆமாம் மக்களே, நீங்கள் பார்க்குற வீடியோ இப்போ தான் அப்லோட் ஆகிட்டு மக்களே. இப்போ போ நெக்ஸ்ட்டு. இது என்னதுடா?
கம்ப்ளீட் 3 வீக்ஸ் மேப்பா கோ கோ. சரி விடுங்க, போய் பார்ப்போம். இந்த ரேஸுக்கு போவோம். என்னோட ஆக்சிலேஷன் இப்போ ஃபுல் ஜாஸ்தியில் தான் இருக்குது. பெஸ்ட் ஆக்சிலேஷன் அப்படின்னா இதுதான். ஓடு. டாட்டா பை பைடா ஜாக்கே. அது வந்துட்டு நம்ம நீ கொஞ்சம் ப்ரோவாக இருக்கலாம், நீ கற்றுக்கணும்ப்பா. என்ன குருவே முந்து பார்க்குற நீ? நாக்கா வெளியிடா லாலிபாப். இவங்கிட்ட நம்மள ஏதாவது பண்ணி விட்ருவான். வாங்க நம்ம போகலாம். டேய் டேய் டேய், இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் மக்களே. நம்மளும் இந்த காரணத்தை மட்டும் நம்ம பிரேக் பிடிச்சி தான் மக்களே ஆகணும். பிரேக் இல்லாமலாம் போனால் சதறிட வேண்டியது தான். அடுத்தது இன்னொரு சாப்டர் வேறு வருது, அங்கேயும் நம்ம பிரேக் பிடிச்சி தான் ஆகணும். இப்போ என்ன நம்ம 99 சொல்கிறன்னு குறைஞ்சிட்டோம். அடே இங்கே என்ன இது? நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கோமோ? இருப்போம். இந்த ஸ்பீட்லேயே நல்லா போய் திரும்புவேன்டா. டேய் நாங்கள்லாம் அப்போவே அப்படி இப்போ சொல்லவா வேணும்? அங்கே பார்த்து பின்னாடி இருக்கவங்க அந்த டேனை கூட இன்னும் முடிக்கல. அண்ணே வந்துட்டேன். பறந்துட்டு வரேன். பிச்சுக்கிட்ட மக்களே, பிச்சுக்கிட்டேன்றேன். மிஸ் அவுட் நோ ப்ராப்ளம். என்ன ஹேண்ட்லிங் அப்டேட் பண்ணுமா ஃபுல்லாக? போதுமா? பாருங்க, பிரேக்கெல்லாம் என்ன தொடவே இல்லை. பிரேக்கை தொட்டால் அப்புறம் நம்ம அவள் தான் பிச்சுக்காண்டியே தான். நம்ம தான் டிவி எப்பயும் போல் ஃபஸ்ட்டே ஓராவாய் விட்டு மாடிக்கக்கூடாது. ஏய் யாரா அவனுங்க? இவங்களாம் காமெடி பீஸ் மக்களே. ஃபஸ்ட்டு 3 பேர் வருவானுங்களே. இந்த ஜாக்கை விட்டா மித்த எல்லாருமே காமெடி பீஸ். ஜாக்குமே கொஞ்சம் காமெடி பீஸ் தான் இப்போதைக்கு. ஏய் இது என்ன இவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது டேர்னு? ஆமாம் மக்களே, நம்ம பிஸ்தாக்கு பித்திருகோபால் மாதிரி பண்ணதில் பின்னாடி பின்தங்கிட்டோம். மித்த அவன் பாருங்க ஒருத்தன் மண்ணை பறந்துகிட்டு இருக்கான். கர்ணரா எப்போடா வந்த நீ கர்ணர்? நக்கு. பின்னாடி போயிட்டான் மக்களே. டேய் பின்னாடி போட ஒரு மரியாதை மனசு இருக்கணும். டேய் 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 என்னடா எல்லாரும் போறீங்க? டேய் தம்பி நில்லடா, அண்ணன் பாவண்டா. ஃபர்ஸ்ட் போடா. டேய் பைக்க இந்த நேரம் பார்த்துதா நீ தலைய சிம்பியா? டேய் எப்போ ராத்திரி முடிப்ப? இந்த காரணம் தான் நம்ம சாதாரண மக்களே. ஏன்னா நான் முன்னாடியே இந்த மேப்பில் பார்த்துட்டேன். மேப்பை பார்த்து வண்டி ஓடனா தான் மக்களை ஜெயிக்க முடியும். ஓஹோ சரி வெற்றியாளர் வருகிறார் ஒத்தையாக. ஜஸ்ட் மிஸ் விட்டுருந்தா முடிச்சிருப்பானுங்க. என்னடா 395 யாங்கடா அவனு? சரி நெக்ஸ்ட் போ. இல்லை எனிவே நோ ப்ராப்ளம். ஏய் நான்லாம் அப்பவே அப்படிடா பாரு. நான் தான் இந்த வாட்டி ஃபஸ்ட் வருவேன். அண்ணனுக்கு கொஞ்சம் காம்படிஷன் இருந்தால் இருக்கலாம். அவ்வளோதான். வரட்டா? தம்பி எனக்கு பிரேக் அவ்வளோவா இல்லை, ஆனால் ஆக்சிலேஷன் வேறு லெவலில் இருக்குது தெரியுமா? டேய் இவன் என்னடா மின்னலே கதை போயிட்டு இருந்துச்சுக்கிட்டு. டேய் வரட்டா? டேய் தம்பி முந்திய கூடாது அண்ணா. தப்பு டாட்டா பாபை. ஏய் 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 நில்றா. ஏய் ஒரு மரியாதை இருக்கணும்டா. டேய் டேய் என்னை விட்டு எதுக்கடா போறீங்க எல்லாரும்? டேய் டேய் அக்கு வரட்டா மாமி? தேவையில்ல கிளம்பு. டாட்டா பை பை. மக்களே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் ஸ்டாப் புயல். இப்போ பாருங்க அவனுங்களாம் ஸ்லோவாக வருவானுங்க. கார்னர்ஸில் நான்லாம் பாருங்கள் கார்னர்ஸ்லேயே 125 போயிட்டுருக்கேன். என்ன மாதிரி ஒரு ஸ்டன்ஸ் மேன் அவங்களாம் பார்க்க முடியுமா? முடியாது. சைட்டில் இல்லைன்னா அவங்க என்னை ஓவர்டேக் பண்ண முடிஞ்சாலும் முடியும்.
பக்கத்தில் வந்துட்டானுங்க. ஆனால் ஃபினிஷில் இங்கே தான் இருக்கு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிச்சுக்கிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா மக்களே, புயலை விட வேகமாக செல்கிறேன். என்னடா காஸ்ட்லியா? வச்சுக்கோ, கெட் நியூ பைக். நான் அதை 3000மா? கிளம்பு டாடா பை பை. நெக்ஸ்ட் பிரச்சனைடா போட. ஏன்டா அவன் இதெல்லாம் டிராஃபிக் டெண்டர் ஹைவே. இது முடிஞ்சதுக்கப்புறமா பாய் மக்களே. பிகாஸ் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம்ல. டேய் தம்பி என்னன்னு பற்றி நீ என்ன பண்ண நினச்சிட்டு இருக்க நீ? நாங்கள்லாம் அப்போவே அப்படிடா. நோ ப்ராப்ளம் பேபி, நோ ஸ்லோ டவுன். இப்போ நல்லா இந்த சைடாக லைனாக போயிடணும். நம்ம எந்த சைடு டேர்னுமோ அந்த சைடு நல்லா லைனாக போயிட்டு டேர்னு. இப்போ பாருங்க, என்பிசிஸ்லாம் நடுவில் தான் ஓடுற மாதிரி கோட் பண்ணியிருப்பானுங்க. ஆனால் நம்மலாம் எப்படி? நம்மளாம் ரியல் பிளேயர்ஸ் மக்களே. நம்ம அடிக்க யாருமே வர முடியாது. பாருங்கள், ஜாக்குன்னு ஒருத்தன் வந்தான், பிடிச்சிட்டு போயிட்டான். இதுக்கு தான் அண்ணன் கிட்டலாம் மரியாதையோடு அன்னைக்கே நடந்துருந்தானா விட்டுருப்பான் அவனை. பார்த்தீங்களா, இப்போ என்ன 404 கேட்டானுங்களா? இப்போ என்கிட்ட இருக்கிறது 395. அசால்ட்டாக சாப்பிட்டேன்னா இப்போ ஆடு பார்த்து கொஞ்சம் காசை வாங்கிப்போம். வாங்கு 3000 மக்களே. சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டரோட காப்பி ஆடு தான் மக்களே நம்மளுக்கு வந்திருக்கு. பாருங்க, இது கிராஃபிக்ஸ் அப்படியா இருக்கு? சூப்பராக இல்லை, நல்லாவே இல்லை. அதோட கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கும் மக்களே. ஆடம் சாப் வச்சுங்க பாருங்க, இவ்வளோ பேர்லாம் அந்த குஞ்சா அங்கே பாருங்க. கேஷ் கவுண்டர் நம்ம முன்னாடியே இந்த நீட்டிக்குது. சைட்டு தான் இல்லை, காமெடி பீஸ் மக்களே. அடுத்தது மோட்டோ டொர்னாடோ. இதோ புது சாப்டர். முன்னாடி போடா கராஜ். அடுத்த பைக் வாங்கடா. நெக்ஸ்ட் நான் ரெடியா? அடுத்த வீடியோ.